கிடைப்பதில்லை. இன்னைக்கு கிடைக்கிற வாய்ப்பு நாளைக்கு இருக்கும் சொல்வதற்கு உத்தரவாதம் இல்லை. இதுதான் வாழ்க்கை. எனவே இந்த படிக்கிற ஒன்னொன்னா தாண்டி 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 வந்தா எவ்வளவு பெரிய அருள் பாடோ அது போலதாங்க நாம் திருவாசகத்தை படிக்க வேண்டும் என்று கருதுவதற்கு ஒரு தவம் வேண்டும். அப்புறம் அதை படிப்பதற்கான வாய்ப்பு வேண்டும். அதையும் தாண்டி திருவருள் ஒவ்வொன்றையும் ஒரு உதவி செய்யணும். எனவே நாம் இந்த வளாகத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்றால் வசந்த குணார் ஐயா போன்ற ஆயிரக்கணக்கான பேர் நமக்கு தெரியாது, தெரிந்து ஒரு செய்தினால அவரை தெரிஞ்சிருக்கிறோம். அவரை போல எத்துணை பேர் எனக்கு தெரிய சில பேர் சொன்ன செய்தி என்னவென்றால், மாணிக்க வாசகருடைய கோயிலுக்கு செல்லுகிற பொழுது முட்புதர்களாக காணப்படுகிறது. ஒரு கழிவறை செல்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. பெண்கள் வந்தாங்கன்னா ஒரு கழிவறைக்கு போகணும்னா ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது என்கிற ஒரு பெரும் மன வருத்தத்தை பல பெருமக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் சுவாமி அந்த வருத்தத்தெல்லாம் கவனித்துக் கொண்டே வந்தவர். இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டு. ஏன்னா மாணிக்கவாசகருடைய காலம் வரலாற்று அறிஞர்களால் அறியப்படாமலேயே இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. ரெண்டு செய்தியாக ரெண்டு பக்கம் நிற்கிறாங்க. ஒரு சிலர் என்ன கருதுகிறார்கள், மூவருக்கு முற்பட்டவர் என்று கருதுகிறார்கள். ஒரு சிலர் மூவருக்கு பிற்பட்டவர் என்று கருதுகிறார்கள். இதை கருதுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அவங்க பெரும்பாலும் சொல்கிற ஒரு காரணம் என்னன்னா, திருத்தொண்டர் தொகை என்கிற நாயன்மார்கள் பாடுகிற பாடல்ல மாணிக்க வாசகர் இடம்பெறவில்லை, எனவே மூவருக்கு பிற்பட்டவர் அப்படின்னு ஒரு சாரல் கருதுறாங்க. அதே சமயத்தில் இவர் மூவருக்கு முற்பட்டவர் என்பதற்கு மறைமலை அடிகள் போன்ற பெருமக்கள் சில காரணத்தை காட்டுகிறார். அது ஒரு குறிப்பு என்ன சொல்லுகிறார் என்றால், திருநாவுக்கரசு பெருமான் ஒரு தேவாரம் பாடுகிறார். அது என்ன சொல்லுகிறார், நரியை பரியை செய்வானும் ஆக ஒரு பாட்டு பாடுறார். அப்ப நரரை தேர்வு செய்வானும் நரியை பரியாக்கியவன் என்கிற செய்தியை நாவுக்கரசு தேவாரம் சொல்லுது. அப்ப வரலாற்றுல பார்க்கும்போது சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு தவிர வேற யாருக்கும் அதை செய்யல அப்படின்னு கருதும் போது அந்த ஒரு குறிப்பு நமக்கு ஒரு ஆழமாக கிடைக்கப் பெறுகிறது. எனவே அந்த பாட்டை வைத்துக் கொண்டால் மூவருக்கு முற்பட்டவராகி விடுகிறார் மாணிக்க வாசகர். எனவே இப்ப நம்மளால அறிஞர் பெருமக்களாலேயே அறுதிட்டு சொல்ல முடியாத காலத்தை நாமெல்லாம் சும்மா பஞ்சத்தில் படிக்கிற மாதிரி நாம ஏதோ படிச்சிருக்கிறோம். நாம் உடனே மாணிக்க வாசகர் காலம் முன்னதான் பின்னதான் சொல்வது நமக்கு தகுதி இல்லை. எனவே கால ஆராய்ச்சியில அது சிக்கலுக்குரிய ஒன்றாக இருக்கிறது. மிகப்பெரிய சமய அறிஞர்கள் தடுமாறிக்கொண்டு நிற்கிறார்கள். எனவே எப்படி பார்த்தாலும் அதிகபட்சம் வச்சுக்கோங்களேன், திருத்தொண்டர் தொகை 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு வரும்போது நம்பியாண்டார் நம்பிகள் வந்துட்டார். மறந்துடாதீங்க, நம்பியாண்டார் நம்பிகள் யார்? தேவார திருப்பதிகங்களையும் 11 திருமுறைகளையும் பொல்லார் பிள்ளையாருடைய அருளாக ராசராசனுடைய வேண்டுதலுக்கு இணங்க அந்த 11 திருமுறைகளை தொகுத்து கொடுத்தவர் நம்பியாண்டார் நம்பிகள். அவர்கள் அருளிய 11ஆம் திருமுறையில ஒரு பதிகம் இருக்கிறது. அந்த பதிகத்திற்கு பெயர் பன்னியர் திருவிருத்தம் என்று பெயர். அந்த திருப்பதிகத்துல மாணிக்க வாசகரை பற்றிய குறிப்பு இருக்கிறது. மறந்துடாது, அந்த செய்தி முழுக்க அங்க இருக்கிறது. திருக்கோவையார் பாடிய செய்தியும் மாணிக்க வாசகரை பற்றிய குறிப்பும் திரு பன்னிய திருவிருத்தம் என்கிற பதிகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இப்ப நம்ம என்ன முடிவுக்கு வரலாம், அவர் 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னையா 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னையா தெரியல. ஆனால் 10ஆம் நூற்றாண்டுக்கு முன் முடிஞ்சு வச்சு வேற. ஏன் நம்பியாண்டார் நம்பிக்கை 10ஆம் நூற்றாண்டு அவருடைய காலத்தில் பாடப்பட்ட பாடலில் அவர் இடம்பெற்றிருப்பதனால அவருடைய காலம் 10ஆம் நூற்றாண்டுக்கு முன் என்பது தெரிகிறது. சொல்லுகிற வண்ணம் 9ஆ 7க்கு முன்னாங்கிறது தான் தெரியல. அது நமக்கு ஆராய்ச்சி கூட அதை விட்டுடுவோம். சரி, இப்ப எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப 10ஆம் நூற்றாண்டு என்று வைத்துக் கொண்டால் இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டு உட்கார்ந்து ஏறத்தாழ 1000 ஆண்டுகளை நாம் கடந்திருக்கிறோம். இந்த 1000 ஆண்டுகள்ல எத்தனை மன்னர்கள், எத்தனை ஜமீன்தார்கள், எத்தனை செல்வந்தர்கள் நம்மளை போல உருகி அப்படி சொல்லுவிட நல்லா உருகி பாடிய பாடல் பாடக்கூடிய பெரியவர்கள், அருளாளர்கள் எத்தனை பேர் கடந்திருக்கிறாங்க.
பாருங்க. அவங்களுக்கு யாராவது ஒருத்தருடைய அறிவுல அப்ப மாணிக்கவாசல் ஒரு கோயிலை கட்டு அப்படின்னு சொல்லி இருந்தா, இன்னைக்கு நாம நினைக்கிற மாதிரி இல்ல, திருப்பெருந்துறையில கட்டின மாதிரியே இங்க அவருக்கு ஒரு கோயில் கட்டி வச்சுட்டு போயிருப்பாங்களா இல்லையா? சாமி யாருக்கும் கொடுக்க அந்த வாய்ப்பை 21ஆம் நூற்றாண்டில் நம்ம கோலத்தில் தொண்டர்களை ஒவ்வொரு 100 ரூபாயாய் கொடுத்து தொண்டர்கள் செய்யட்டும் அப்படின்னு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த அரங்கம் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு பணியிலும் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு 100 ரூபாயும் இந்த அரங்கத்துக்குள்ள இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ இருந்து கொண்டு தருகிற ஒவ்வொரு தொண்டருடைய 100 ரூபாயும் இந்த மணிவாசக பெருமானுடைய பணியில் கலந்திருக்கிறது. எனவே இது ஒருவருடைய முயற்சி அல்ல. பன்னிடும் காலம் பலையோர் காம்பலர் ஏம்பறிந்திருக்க என் நெஞ்சு வீட்டிருந்த எளிமையை நான் மறக்கேன் என்பார் 9ஆம் திருமுறை ஆசிரியர். அந்த மாதிரி இறைவன் இந்த வாய்ப்பை செய்வதற்கு